ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எல்லா ஐபிஎல் ஆக்ஷன்லையும் ஏதாவது ஒரு பிளேயர் அதிக விலைக்கு போவாங்க. சில சமயம் சர்ப்ரைசிங்காகவே இருக்கும். ஒரு 4-5 பிளேயரில் இவங்க தான் வந்து அதிக விலைக்கு போவாருன்னு சொல்லி ஒரு 4-5 பிளேயரை கெஸ் பண்ணுவோம். அதில் ஒருத்தராக தான் அது இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் ஒரு ஐபிஎல் ஆக்ஷனில் இவர் தான் அதிக விலைக்கு போவார் அப்படின்னு வந்து ஆல்ரெடி எல்லாமே டிசைட் பண்ணிட்டாங்க. இவரை தாண்டி இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து அதிக விலைக்கு போகக்கூடிய இன்னொரு பிளேயர் இருக்கிறதா யாருமே யோசிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஈஸியாக எல்லாரும் கெஸ் பண்ண கேமரான் கிரீன் தான் அந்த பிளேயர். நிச்சயம் வந்து ஒரு 20 crores மேலே தான் இவர் ஏலம் போகிறாரு. லாஸ்ட் டைமே வந்து ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வந்த போகும்போது 18 crores வரைக்கும் எடுத்தாங்க வந்து மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதை தாண்டி இந்த தடவை போவார். 30 crores வரைக்குமே இவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இவர் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்து பிளேஸ் ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சம் டிமாண்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் நிச்சயம் எடுப்பாங்க. ஏன்னா இன்னும் ஆஸ்திரேலியன் போர்டு வந்து பவுலிங்க்கு இவருக்கு கிளியரன்ஸ் கொடுக்கல. அதனால் வந்து இவர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலேருந்து பேட்டிங்கில் வந்து இவருடைய நேமை வந்து கொடுத்துருக்கிறாரு. நிச்சயம் 30 crores போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக 20 crores மேலே தான் வந்து இவர் ஏலம் போவாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இவரை நிச்சயம் எடுக்கக்கூடிய டீமாக நான் பார்க்குறது கேகேஆர் தான். 63 கோடி வச்சுருக்காங்க. ஸோ 30 கோடி வரைக்கும் விரட்டி போய் அவங்க தான் எடுக்க போகிறாங்க. சிஎஸ்கே மற்ற டீம்லாம் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேமரான் கிரீன் வந்து கேகேஆருக்கு தான் போகிறாரு. நீங்கள் வந்து கேமரான் கிரீன் வேறு ஏதாவது ஒரு டீமுக்கு வந்து கிடைப்பாருன்னு நினச்சிங்கன்னா அது எந்த டீமுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.